வெல்கம் டு டிஎன்பிசி டிச்சிஎம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ரேண்டம் வீடியோஸில் வந்து மூணாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா இதில் இருந்ததுன்னா அந்த ஐந்து இணைகளை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஐந்து இணைகள் இன்றைக்கான ரேண்டம் வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வந்து நீங்கள் போகிற போக்கில் லிசன் பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ என்னதுன்னா அந்த கடவுள் அந்த எந்தெந்த திணைக்கு என்னென்ன கடவுள் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு, முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படிங்கிறத வந்து இதுக்கான ஷார்ட்கட். ஸோ இந்த நம்பர்ஸ் அதுக்கு என்ன சொன்னால் கடலை உருண்டையை நுணுக்கி சலித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். ஸோ அந்த ஷார்ட்கட்டில் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டை வந்து தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஷார்ட்கட்டை மறந்துனீங்களோ இல்லை ஷார்ட்கட் ஆர்டரை மாற்றினீங்களோ ஃபுல்லாமே வந்து தப்பாயிரும். ஸோ அதனால் ஷார்ட்கட் வந்து ஓரளவு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படிங்கிறது. ஸோ முறுக்குனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ 5 இது வரிசையாக போட்டிருப்போம். சைடில் வந்து முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கான முறுக்கு மூணா வந்து முருகன், குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னா முருகன். தின்றால் தீ அப்படின்னா முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னா திருமால். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இன்பம் மருத நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னா இந்திரன் தான் வந்து மருத நிலத்திற்குரிய கடவுள். நான்காவது பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து வா எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். ஸோ வா அப்படிங்கிறது வந்து நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் வருணன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கொடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொற்றவை. ஸோ கொற்றவை அப்படிங்கிறது பாலை நிலத்திற்குரிய கடவுள். ஸோ இந்த கடவுள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ இது இல்லைனா உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். இதை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களை சுற்றி நடக்கிறது, உங்களோட ரிலேஷன் பேர், உங்களோட ஃப்ரெண்டோட பேர், நீங்கள் பார்க்குறது எதையாவது வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்ஜெக்டிவ் தான் எழுத போகிறோம், மெயின்ஸ் எழுத போகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதாவது குழு வச்சாலே போதும். ஸோ அதனால் இந்த ஷார்ட்கட் தான் படிக்கணும் அப்படி இல்லை. ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த 5 கடவுள் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.